எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை பத்தினா அல்லது இந்த வீடியோவை பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த அக்டோபர் மாதம் உச்ச குரு தரப்போகும் ஏற்றத்தையும் சனி பகவானால் கிடைக்க போகின்ற மாற்றத்தையும் நம்ம தெளிவா பார்த்துடலாம் வாங்க. சரிங்களா? ஏன்னா கர்மகாரகன் அப்படின்னு சொல்லப்படுற சனி பகவான். சரிங்களா? அவர் மூலமாக எத்தகைய விஷயங்களோட வாழ்க்கையில நடக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வையில சனி வரப்போகிறார். சரிங்களா? பொதுவா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி லாபஸ்தானத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். சரிங்களா? அதுவும் குரு பார்வை வாங்கி இருக்கிறது இன்னும் விசேஷம். ஸோ அது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கும், எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்கும்ன்றத தெளிவா பார்க்கலாம் வாங்க. ரிஷபம் காலபுருஷனுக்கு 2வது ராசியா வருதுங்க. ரோகிணி நட்சத்திரம் 2வது நட்சத்திரமா வரும். அதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். ரிஷபம் ரோகிணியில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கு? அதாவது மாதத்திய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்க்கப்பட்டிருப்பாங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் சனியினுடைய பார்வையை வாங்கியிருக்கார். சரிங்களா? அப்ப இந்த மாற்றிய முதல் பகுதியும் சரி, 2வது பகுதியிலும் சரி, சில குறிப்பிட்ட கிரகங்கள், அதாவது முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் சூரியன் சனியினுடைய தொடர்புகள் பண்றது சனியை வந்து செயல்பட விடாம செய்யும். 2வது பகுதியில ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் அவரும் நீசம் பெறுவார், பலம் இழந்து போகிறார். ராசிநாதன் பலம் இழக்கிறார். சரிங்களா? ஒரு நிறை இருந்தா ஒரு குறை இருக்கும். சரிங்களா? அப்ப இங்க என்னன்னா, குறை அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் பலம் இழக்கிறார். நிறை அப்படின்னு பார்க்கும்போது சனி வலு பெறுகிறார். 2வது குரு உச்சம் பெறுகிறார். அப்போ ராசிநாதனே இங்க பலம் இழந்து போனாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு வழிநடத்தும், ஏற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? என்னன்னா இந்த மாற்றி 2வது பகுதியை பொறுத்த வரைக்கும் அதாவது சூரியனும் நீச்சம் பெறுவார், சுக்கிரனும் நீசம் பெறுவார். சரிங்களா? நீசம் பெற்ற அமைப்பில் இருந்தாலும் கூட குரு உச்சம் பெற்ற அமைப்புக்கு வர்றதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும், அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும், முயற்சிக்கு தகுந்த வெற்றியை உண்டு பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம தந்தை சம்பந்தப்பட்ட வழியில ஆதாயங்களை இந்த மாற்றிய 2வது பகுதி உங்களுக்கு கொடுக்கும். ஆனா முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையான உறவு நிலை அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. வீண் செலவுகள், பண விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. கையில வந்து காசு நிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் ரிஷபம் ரோகிணியில பிறந்தவங்களுக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து விரையாதிபதி 6ஆம் இடத்துல இருந்து குரு பார்வை வாங்கி 12ஆம் இடத்தை பார்க்கிறப்ப குடும்பம் சார்ந்த அமைப்புகள் அல்லது குடும்பம் சார்ந்த உறவுகள் அல்லது வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் சார்ந்த வழியில அல்லது உடன் பிறந்தவர்கள் சார்ந்த வழியில செலவுகள், பண விரயங்கள் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். ஏன்னா குடும்பாதிபதியும் விரையாதிபதியும் ஒன்று கூடி 6ல இருக்கிறனால குடும்பத்துக்காக செலவு செய்வீங்க, அல்லது குடும்ப உறவுகள் சார்ந்த அமைப்புகள், ஏதோ ரத்த பந்தம், அண்ணன் தங்கச்சி, அக்கா மாமா, ஏதோ ஒரு உறவு சார்ந்த வழியால் உங்களுக்கு செலவுன்றது உண்டு. சரிங்களா? அல்லது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. 2வது தூர இடங்களுக்கு பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் இருக்கும். குடும்பம் சார்ந்த உறவுகளால் கொஞ்சம் நீங்க சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றது, இது போன்ற வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். குறிப்பா ரொம்ப நாளா நான் அப்ராட் போறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், ஆனா எதுவுமே கிளிக் ஆகல, நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதற்கான வாய்ப்புகளை மிகைப்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அக்டோபர் மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு புதன் விருச்சிகத்துக்கு போய் ராசியை பார்ப்பாருங்க. பூர்வ புண்ணியாதிபதி ராசியை பார்க்கறது சிறப்பு. நல்ல புத்திசாலித்தனம், நல்ல புத்தி கூர்மை பலப்படும், அறிவாற்றல் மிகுதியாக இருக்கும், வாழ்க்கை துணையாரால் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு, நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா காதல் திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் மிகுதியாக கிடைக்கும். சரிங்களா? அதாவது அது மட்டும் இல்லாம செவ்வாயும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துடைய கடைசி வாரத்துல ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துருவாருங்க. குரு பார்வையில உட்காந்துருப்பாரு. உச்ச குருவினுடைய பார்வையில ஆட்சி பெற்ற செவ்வாய் வரதுனால நல்ல பூமியால் லாபம், வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, கூட்டுத்தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
ஆனா என்னன்னா, இந்த காலகட்டத்துல சுக்கிரன் வந்து பலம் இழந்திருப்பாருங்க. சூரியன் பலம் இழந்திருப்பாருங்க. சரிங்களா? ராசி அதிபதி பலம் இழக்கிறதுனால கொஞ்சம் எளிதில யாரையும் நம்ப வேண்டாம். அது மட்டும் இல்லாம எப்பவுமே வயதுல மூத்தவங்க அல்லது வெல் விஷர்ஸ் யாருனா இருக்காங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, சகோதர, சகோதரிகள் வழியில யாராச்சும் இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு அட்வைஸ கேட்டுட்டு, அதன் பிறகு ஒரு காரியத்த நீங்க செயலாற்றுறது சிறப்பா இருக்கும், உங்கள பொறுத்தவரைக்கும். சரிங்களா? ஏன்னா, ராசிநாதன் பலம் இழக்கும்போது, தன்னிச்சையாக ஒரு காரியம், தன்னிச்சையான ஒரு முடிவு நீங்க எடுக்கக்கூடாது. ஒண்ணு உங்களோட வயசுல மூத்தவங்க கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுட்டு ஒரு முடிவு எடுக்கணும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் உடன் பிறந்தவர்கள் யாராவது அவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயத்த கேட்டுட்டு, அதன் பிறகு ஒரு முடிவு எடுக்கிறது சிறப்பா இருக்கும். வெற்றியை கொடுக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல குரு உச்சமாகிறார். ஆனா என்ன இருந்தாலும் சரிங்க, இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் சனி ரொம்ப நல்லா இருக்கிறதுனால, வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைவாக கிடைக்கும். குறிப்பா வேலை இல்லாதவங்க அல்லது வேலை தேடிட்டு இருக்கவங்க நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய பாக்கியம் அப்படின்றது தற்போது உங்களுக்கு கிடைக்கும். இதுநாள் வரைக்கும் வாழ்க்கையில நீங்க செஞ்ச தர்மம் உங்களை தற்போது காக்கும். சரிங்களா? வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. வேலை அதாவது ஏற்கனவே வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில ப்ரமோஷன், பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். சரிங்களா? என்னதான் ஒரு பக்கம் வருமானம் அதிகரிச்சாலும், செலவுகளும் கண்டிப்பாக உண்டு. 2த்தையும் கொஞ்சம் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணா, நிச்சயமாக வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி என்ன இருந்தாலும் சரிங்க, குரு உச்சமாகிறது எதையும் அனுபவிக்கின்ற ஒரு தன்மைய கொடுக்கும். ராசிநாதனே இங்க பலம் இழந்து போனாலும் கூட, உங்களுக்கு உச்ச குரு நன்மைய செய்வார். அது வந்து ஒரு பேலன்ஸ் பண்ற விஷயமா தான் இருக்கும். சரிங்களா? ஒரு மைனஸ் இருந்தா ஒரு பிளஸ்ன்றது இந்த இடத்துல இருக்கு. அதனால பெருசா நீங்க பயம் கொள்ள தேவையில்ல. 2வது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வழியில சின்ன சின்ன உபாதைகள கொடுத்து, அதன் பிறகு சரி செய்யும். அதுதான் விஷயம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம 6ஆம் இடத்துல சூரியன் மறையறதுனாலயும், நீசம் பெறதுனாலயும், தந்தையினுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் இந்த காலகட்டத்துல நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.